அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி மருத்துவமனை சிகிச்சையிலிருந்து தப்பி சென்றவர் உயிரிழந்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி 55 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து சிகிச்சையில் இருப்பவர்களும் தீவிர சிகிச்சையில் இருப்பவர்களும் இந்த உயிரிழப்பு என்பது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ஒரு நபர் அன்றைய தினமே அவர் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு சென்று விட்டதாகவும், வீட்டில் நலமுடன் இருந்த அந்த நபர் திடீரென இன்று காலை அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து விட்டார் என அவருடைய சடலத்துடன் அவருடைய குடும்பத்தினர் மருத்துவமனையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். பிணக்கூறாய்வு அறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சேஷசமுத்திரம் என்ற அந்த கிராமத்துல ஏற்கனவே விஷச்சாராயம் அருந்தி 4 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இந்த சுப்பிரமணியன் என்ற இந்த நபர் தான் தற்போது உயிரிழந்திருப்பதாகவும், இந்த சம்பவம் நடந்த அன்று, அதாவது 2 தினங்களுக்கு முன்பு அவர் விஷச்சாராயம் அருந்தியதாக மருத்துவமனையிலே கொண்டு அனுமதிக்கப்பட்டவர் அந்த சிகிச்சை மேற்கொண்டிருந்த பொழுதே அவர் உடல்நலம் தேறிவிட்டதாக கூறி அங்கிருந்து அவருடைய குடும்பத்தினரிடமும் தெரிவிக்காமல், மருத்துவரிடம் தெரிவிக்காமல் அந்த வார்டில் இருந்து அவர் அங்கிருந்து வீட்டிற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. வீட்டில் இருந்தவர்கள் அவரை அவருக்கு தனக்கு குணமடைந்த வீடு திரும்பி விட்டதாகவும் மருத்துவமனையில் அனுப்பிவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு இன்று காலை அவர் தீராத வயிற்று வலியால் தவித்து வந்ததாகவும், அங்கிருந்து அவரை சங்கராபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது அங்க பரிசோதித்து அவர் உயிரிழந்து விட்டார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அவருடைய உடல் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பிணக்கூறாய்வு செய்த பிறகே விஷச்சாராயத்தால் அவர் உயிரிழந்தாரா என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து காவல்துறையினரும் விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே ஒருவர் இது போன்ற சிகிச்சையில் இருந்தவர் தப்பி சென்று விட்டார் என போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சுப்பிரமணியன் என்ற நபர் தப்பி சென்ற பட்டியலில் இருக்கிறாரா, அப்படி மருத்துவமனையில் இருந்து எவ்வாறு இப்படி தப்பி சென்றார் என சிசிடிவி பதிவுகளையும், அந்த வார்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகளையும் ஆய்வு செய்யக்கூடிய நடவடிக்கையில போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி மருத்துவமனை சிகிச்சையில் இருந்து தப்பி சென்றவர் உயிரிழந்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேஷசமுத்திரம் என்ற கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் இன்று உயிரிழந்திருக்கிறார். விஷச்சாராயம் அருந்தியதாக 2 தினங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுப்பிரமணியன் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் குடிச்சு 3 நாளாக அந்த விஷச்சாராயம் குடிச்சு 3 நாளாவே முந்தாந்து இங்கே சிஹெச்சில் அந்த ஆம்புலன்ஸ் எடுத்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு வந்தால் அன்றைக்கி போயிருக்கி இருந்துருக்கலாம்லங்க. அன்றைக்கி போயிருக்கி இங்கே இருந்தாப்புல 3 மணிக்கெல்லாம் பூந்தடிச்சு ஓடான்ட்டாப்புல முந்தாந்து 3 மணிக்கெல்லாம் 3 மணிக்கு நேற்று ஒரு போய்த்தான் ஆமாம் 3 மணிலாம் வந்துட்டாப்புல முந்தாந்து பூந்தடிச்சு நேற்று போயிருக்கி இருந்து இன்னைக்கு உயிர் முடிஞ்சு போச்சு. அதான் சாவடிச்சுடுவாங்க பயந்துக்கிட்டு தான் இங்கே ஊசி போட்டு விட்டாங்க. அந்த ஊசியோடு வந்துட்டு இருக்கிறாங்க சார். அவன் அந்த ஊசியோடு வந்துட்டு இருக்கிறாங்க. குடிச்சு 3 நாளாக அந்த விஷச்சாராயம் குடிச்சு 3 நாளாவே முந்தாந்து இங்கே சிஹெச்சில் அந்த ஆம்புலன்ஸ் எடுத்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு வந்தால் அன்றைக்கி போயிருக்கி இருந்துருக்கலாம்லங்க. அன்றைக்கி போயிருக்கி இங்கே இருந்தாப்புல 3 மணிக்கெல்லாம் பூந்தடிச்சு ஓடான்ட்டாப்புல முந்தாந்து 3 மணிக்கெல்லாம் 3 மணிக்கு நேற்று ஒரு போய்த்தான் ஆமாம் 3 மணிலாம் வந்துட்டாப்புல முந்தாந்து பூந்தடிச்சு நேற்று போயிருக்கி இருந்து இன்னைக்கு உயிர் முடிஞ்சு போச்சு. அதான் சாவடிச்சுடுவாங்க பயந்துக்கிட்டு தான் இங்கே ஊசி போட்டு விட்டாங்க. அந்த ஊசியோடு வந்துட்டு இருக்கிறாங்க சார். அவன்